இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றைக்கி ஒரு அற்புதமான குறளை பார்க்கலாம். சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாளாது உணற்றுபவர்க்கு. சூழாமல் தானே முடிவெய்தும் தம் குடியை தாளாது உணற்றுபவர்க்கு. தன்னோட குடிமக்கள், தன்னோட குடும்பத்தை, தனக்கு உரியவங்களை அவங்க நல்ல சிறப்பான நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லா செயல்களையும் அதற்கான முயற்சியில் யார் ஈடுபடுறாங்களோ அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த செயல் செய்யறதுக்கான வெற்றி எல்லாம் தானே அமையும் அப்படின்றார். யாரோட தயவும் இல்லாமல் தானே தனிப்பெரும் வெற்றியாக அமையும் அப்படின்றார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, நாம் வெற்றி எதை பொறுத்தது என்றால் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம்னா, என்னோட சேர்ந்தவங்களை, என்னோட குடியை, என்னோட குடிமக்களை, என்னோட குடும்பத்தை நான் உறுதியாக காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கணும். அதற்கான முயற்சி இருக்கணும். உயர்ந்த எண்ணமும் அதற்கான முயற்சியும் இருந்தால் வெற்றி என்பது தானே அமைவது தான். அதற்கு எதுவும் சூழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பிற காரணிகள் வேண்டியதில்லை. அது தானாகவே ஆட்டோ பைலட் மோட் அப்படின்வாங்க. தன்னிச்சையாக தானாகவே நிகழும் வெற்றி. எப்போ நமக்கு உயரிய எண்ணம் வேணும், அதற்கான முயற்சி வேணும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.